இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கிற தேவ மக்கள் யாவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதோடு இந்த திருச்சபையின் மூத்த போதகர் அன்பிற்குரிய ஐயா ராபர்ட் பாண்டியன் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கின்றேன். அந்த வாய்ப்பை நல்கியதற்காக. பாஸ்டர் அவர்களை வெகு நாட்களாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இன்று அவர்களை நேரில் பார்ப்பதற்கு தேவன் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்ததற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கின்றேன். என்னுடைய அருமையான சகோதரர் மோசஸ் அவர்கள் போதரோடு இந்த இணைப்பு ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் கர்த்தரை துதிக்கின்றேன். பாஸ்டர் அவர்கள் என்னுடைய பெயரை சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நான் ஒரு ஏத்திஸ்ட், கடவுள் மறுப்பு கொள்கையை சார்ந்த தந்தைக்கும் தென்னிந்திய திருச்சபை சார்ந்த ஒரு தாய்க்கும் 8வது மகனாக பிறந்தேன். என்னுடைய தந்தை ஆங்கில கலப்பில்லாமல் தமிழிலே பேச வேண்டும் என்று விரும்புகிறவர். மிக தீவிரமான கடவுள் மறுப்பு கொள்கையை உடையவர். இந்தியாவிலே தந்தை பெரியார் என்று சொல்லுவாங்க, தாடி வச்சிருப்பார். அவருடைய நேரடி சீடர் என்னுடைய தகப்பனார். மியான்மார் பர்மாவிலே இந்த திராவிட கழகம் அல்லது பகுத்தறிவு கொள்கையை கொண்டு சென்றவர் என்னுடைய தகப்பனார். அது மாத்திரமல்ல, தமிழ் மொழிக்காக தொடர்ச்சியாக தன்னுடைய உயிருள்ள காலமெல்லாம் செயல்பட்டவர். என்னுடைய இந்திய தேசத்திலே ஒரு கொடுமையான சட்டம் 70 ஆண்டுகளுக்கு முன்பதாக மிசா சட்டம் என்று சொல்வார்கள். அந்த சட்டத்திலே இப்பொழுது முதலமைச்சராக இருக்கின்ற எங்களுடைய தமிழகத்தின் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களோடு அந்த காலங்களினுடைய தந்தையும் சிறை தண்டனை அனுபவித்தவர். தீவிரமான ஒரு அரசியல்வாதி. ஆகவே முன்னே நான் சொன்னது போல எங்களுடைய தகப்பனாருக்கு ஆங்கில கலப்பில்லாமல் தமிழிலே பேச வேண்டும். நான் 8வது மகன். மூத்த அண்ணனுக்கு இளங்கோவன் என்று பெயர். 2வது ஒரு அண்ணன் தென்னரசு, ஒரு அக்கா, அவர் பேர் பொற்செல்வி, மற்றொரு அண்ணன் பேர் அண்ணாதுரை. நான் ஏன் இந்த பேர்லாம் சொல்கிறேன்னா, தமிழ் எவ்வளவு தமிழை விரும்பினாங்கன்றதுக்காக சொல்லுகிறேன். அடுத்த அண்ணன் பேர் பொன்முடி, அடுத்த அண்ணன் பேர் வலையாபதி, எனக்கு நேர் மூத்த அண்ணன் பேர் தளபதி, என்னுடைய பிரதர்ஸ். என் பேர் கைவல்யம். ஏன் எனக்கு அந்த பேரை வச்சாருன்னா கோபமாக இருக்கும் சம்டைம்ஸ். எங்கள் அப்பா மேலே விளங்காத ஒரு பேரை வச்சுட்டு போயிட்டாரு. யாரும் சரியாக உச்சரிக்க மாட்டாங்க. சிலர் கைவளையம்பாங்க, கைலாசம்பாங்க, இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. அப்போ என்னுடைய மூத்த அண்ணனிடத்தில் கேட்டேன், எனக்கு ஏன் இப்படி ஒரு கடினமான பெயரை அப்பா தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று கேட்டேன். அப்பொழுது என் மூத்த அண்ணன் தமையன் சொன்னார், தந்தை பெரியாருக்கு கடவுள் இல்லை என்று சொல்லிக் கொடுத்தவர் பேர் சுவாமி கைவல்யம். அதனால் அப்பாவுக்கு ஒரு ஆசை, 8 பிள்ளைகளில் நீ அப்பா மாதிரி கடவுளே இல்லைன்னு சொல்லணுன்றதுக்காக அந்த பேரை உனக்கு வைத்தார் என்று சொன்னார். தேவன் எவ்வளவு பெரியவர் பாருங்க. இப்போ நான் ஆண்டவர் இருக்கிறான்னு சொல்லி வருகிறேன். ரொம்ப சின்ன வயதில், when I was 13 years old, அம்மா பெட்ரிட்டன் ஆயிட்டாங்க, கேன்சர். என் தந்தை மனநிலை பாதிக்கப்பட்டார். நான் 13 வயது இருக்கும்போது என் தாய் மரித்து போனார்கள். ஒரு வருட இடைவெளியில் என் தந்தையும் மரித்து போனார். ஸோ விரக்தி அடைந்த மனதோடு தற்கொலை செய்வதற்கு முயற்சித்த போது இந்த இயேசு என்னோடு பேசினார். நான் உயிரோடு இருப்பதற்கு மிக முக்கியமான மிகப்பெரிய சக்தி நீங்களை நான் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. ஒரு மனிதனை இயேசு சந்தித்தால் என்ன நடக்கும் என்பதற்கு நான் உயிருள்ள ஒரு சாட்சி. நல்ல பெற்றோர்கள் இருந்தும் கூட அநேக பிள்ளைகள் வழிவிலகி போகிற இந்த காலத்தில் இது சரியானது தவறானது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லாத நிலையில் என் சகோதரர்களை விட்டு பிரிந்து வெகு தூரம் சென்று விட்டேன். நான் எங்கே இருக்கிறேன் என்று என் சகோதரர்களுக்கு தெரியாது. ஒரு சூதாட்ட விடுதியிலே நான் இருந்தேன். அது எங்கள் தேசத்தில் அரசியல்வாதிகளும் சினிமா துறை சார்ந்தவர்களும் பல லட்சங்களை விரயம் செய்கிற ஒரு சூதாட்ட விடுதி. நான் கெட்டுப்போவதற்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இங்கே இருந்தன. ட்ரக் அடிக்டாக நான் மாறி போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய சந்தர்ப்பங்களும் இங்கே இருந்தது. கிரிமினல் குற்றவாளியாக மாறி சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சாத்தானால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. விரக்தி மனநிலையோடு நான் தற்கொலை செய்வதற்கான சூழலும் எனக்கு இருந்தன.
இப்படி மரணத்தின் விளிம்பிலிருந்த என்னை ஆண்டவர் தொட்டு ரட்சித்து கடந்த 35 ஆண்டுகளாக அவருக்கு வேலை செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், மகத்துவமான் என்பதை நான் கடந்த 35 ஆண்டுகளாக அனுபவித்து வருகிறேன். தமிழக கிராமங்களிலே திருச்சபைகளை உண்டு பண்ணுகிற பணிகளை நான் செய்து வருகிறேன். என்னோடு 45க்கும் அதிகமான முழுநேர போதர்கள் என்னோடு இணைந்து பணி செய்கிறார்கள். ஏறத்தாழ 65 இடங்களிலே எங்களுடைய சபைகள் தமிழகத்தில் இருக்கின்றன. உங்களுடைய மனசில் ஒரு ஓரத்தில் நிறைய பேர் வர்றாங்க. இங்கே ஐயா ராபர்ட் பாண்டியன் ஐயா அவர்கள் தமிழகத்தின் மூத்த ஊழியர்களுக்கு நல்ல பரிச்சயமானவர் என்பது எனக்கு தெரியும். ஆகவே நீங்கள் என்னை ஞாபகம் வைத்துக் கொள்வது கொஞ்சம் கஷ்டம்தான். விளங்காத பேருள்ள ஒரு பையன் வந்தானே அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். இது ஒரு ஃபாதர்ஸ் டே, தந்தையர் தினம். ஸோ அந்த தந்தையர் தினத்தில் ஒரு தந்தையை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த உலகத்தில் மிகப்பெரிய நம்பர் 1 உறவுன்னு சொன்னால் தாயினுடைய உறவு. அதற்கு அடுத்த ஒரு உறவுன்னு சொன்னால் தகப்பனுடைய உறவு. தகப்பன் எப்பொழுதுமே பிள்ளைகளை தன் நெஞ்சிலே வைத்திருப்பான். தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு தகப்பன்மாருக்கு அவ்வளவு எளிதாக வெளிப்படுத்தி விட மாட்டார். மனசில் வச்சிருப்பாங்க, வெளிப்படுத்த முடியாது, வெளிப்படுத்த தெரியாது. தாயை போல தாய் தன்னுடைய உணர்வுகளை அவ்வப்பொழுது வெளிப்படுத்தி விடுவாள். ஆனால் தந்தைமாருக்கு, தகப்பன்மாருக்கு உணர்வுகளை வெளிப்படுத்த தெரியாது. சில நேரங்களில் பிள்ளைகள், நான் வாலிப பிள்ளைகளோடு அதிகம் ஊழியம் செய்கின்றேன். பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர், குறிப்பாக தகப்பனை குறித்து கசப்பான மனநிலையோடு இருப்பார்கள். சில பிள்ளைகளுக்கு அப்பாவை பார்த்தா வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கும், ஹீரோ மாதிரி இருக்க மாட்டார் அப்பா. சில பிள்ளைகளுக்கு ஐயோ வில்லன் வாராரு, என்ன பேசுவாரோ தெரியலையே. சில அப்பா அம்மாரை நினைக்கும் போது வில்லனை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த தகப்பனுடைய இருதயத்தின் அடி ஆழத்தை பார்க்கக்கூடுமானால் அவரை போல நம்முடைய ஃபியூச்சருக்காக கவலைப்படக்கூடிய ஒரு ஆன்மா இருக்காது. அந்த தந்தையினுடைய உள்ளம் அப்படிப்பட்டது. ஒரு சின்ன நிகழ்வு என் ஞாபகத்தில் வருகிறது. ஒரு பையன், படிச்சுட்டு இருக்கிற பையன், ஹையர் ஸ்டடி முடிக்கிறான். அவங்க அப்பா குறித்து அவனுக்கு பயங்கர கசப்பு. அதாவது உட்காந்தா திட்டுவார், எந்திரிச்சா திட்டுவார், எப்பொழுதும் திட்டிக்கொண்டே இருப்பார். லைட்டு வேஸ்ட்டாக எரிஞ்சதுன்னா ஏன் அதை ஆஃப் பண்ணலேன்னு திட்டுவார். ஃபேனு ஓடிட்டே இருந்தால் அது ஏன் அதை ஆஃப் பண்ண, ஒரு மேட்டு சரியா இல்லைன்னா அதுக்கு திட்டுவார். எப்பவும் திட்டிக்கொண்டே இருப்பார் அவங்க அப்பா. அவன் எப்படா இந்த ஆள்கிட்ட இருந்து விடுதலை வாங்குறது என்று ஒவ்வொரு நாள் நினைப்போம். ஆகட்டும், யூஜி முடித்த உடனே ஏதாவது ஜாப் வாங்கிட்டு அப்பா விட்டு வெளியில் போயிடணும். அவன் ஹையர் ஸ்டடி பண்ணி முடித்த உடனே ஒரு நேர்முக தேர்வு. அவன் மனசில் என்னென்னா, நான் விடுதலை பெறக்கூடிய நாள் வந்து விட்டது, வேலை கிடைச்சிரும், அப்பாவுடைய தொல்லை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், அதுதான் அவனுடைய நினைவு. அவன் அந்த இன்டர்வியூ, நேர்முக தேர்வு நடக்கிற அந்த இடத்திற்கு சென்றான். கேட்டு வந்து சரியாக மூடப்படவில்லை. அவன் அறியாமலே கேட்டு இழுத்து மூடினான். அப்புறம் உள்ள நுழையும் பொழுது அங்கே செடிகள், பூச்செடிகள், அந்த பூச்செடிகளுக்கு தண்ணீர் போய்கொண்டிருக்கு டியூப் வழியாக. அந்த தண்ணி வேஸ்ட்டாக போகுது. தன்னை அறியாதபடி இந்த டியூப்பை எடுத்து அந்த செடிகள் போகிற பாதையிலே விட்டான். உள்ளே நுழைந்தான். அந்த மேட் மிதியடி அதாவது கோணலாக இருந்தது, சரியாக அங்கே இல்லை. அதை எடுத்து சரி செய்து அதில் கால் வைத்து சுத்தப்படுத்தி கொண்டு உள்ளே நுழைந்தான். ஒரு ஃபேன் வேஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது, அந்த ஃபேனை ஆஃப் பண்ணான். மாடிப்படி ஏறும் பொழுது அங்கே ஒரு லைட்டு வேஸ்ட்டாக எரியுது, அதை ஆஃப் பண்ணான். இதெல்லாம் அவனை அறியாமலே இதை செய்கிறான். உள்ளே நுழைஞ்ச உடனே நிறைய பேர் அங்கே காத்திருக்கிறார்கள். இவனுக்கு அழைப்பு வந்தது. உள்ளே சென்றான். சென்ற உடனே அந்த அதிகாரி அவன் கையில் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தார். எதுவுமே கேள்வி கேட்கலையேன்னு கேட்டான். நாங்கள் எல்லாத்துலேயுமே கேமராவில் பார்த்துட்டு இருந்தோம். நிறைய ஒழுங்கீனமான விஷயங்களை நாங்களே செட் பண்ணியிருந்தோம். இந்த வேளைக்கு ஒரு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் குறைவுகளை சரி பண்ணுகிற ஒரு நபர் தேவை. ஆகவே கேட்ட நாங்கள் சரியாக அடைக்கவில்லை. தண்ணீர் பாய்ச்சதை டியூப்பை வேஸ்ட் பண்ணி போகும்படி செய்தோம். மிதியடிகளை மாற்றி வைத்தோம். வேணுன்னே நாங்கள் லைட்டை போட்டு வச்சோம், ஃபேனை சுத்த வச்சோம். ஆனால் நாங்கள் எதையெல்லாம் செய்தோமோ அதையெல்லாம் நீ சரி செய்து கொண்டே வந்தாய். இப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இந்த வேலை, இந்த மேலாளர், அதாவது மேனேஜர் ஒர்க்குக்கு சரியான நபர். ஆகவே யூ ஆர் செலக்டட். அவன் யோசித்து கொண்டே வந்தான். இந்த ஜாப், இந்த உயர்வு எனக்கு கிடைப்பதற்கு காரணம் யார் என்றால் என் தந்தை.
எங்க அப்பா சொன்னார், அது கஷ்டமா இருந்துச்சு, அப்பா சொல்றாரு, என்ன டாடி சொல்றாரு, வில்லம் மாதிரி இருந்துச்சு, ஆனால் எல்லாவற்றையும் என் நன்மைக்காகவே என் தகப்பன் செய்திருக்கிறார் என்று அவன் உணர்ந்தான். அப்பாட்ட போயிட்டு பிளஸ்ஸிங் எடுத்துட்டான். இந்த தந்தையர் தினத்தில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி தங்கைகளை, பெற்றோரை உதாசீனப்படுத்தாதீர்கள், கனவீனப்படுத்தாதீர்கள். ஹானதம், அவங்களை கனப்படுத்தணும். அவர்களுடைய அந்த பிரயாசங்கள், அவருடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய நம்மை குறித்ததான உணர்வுகள், இவைகளுக்கு மதிப்பை கொடுத்து நாம் வாழ்ந்தால் நிச்சயம் அப்படிப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வாதம் பெறுவார்கள். அல்லேலூயா. நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நான் என்னை பற்றி சொன்னேன், என்னுடைய பெற்றோர் இல்லை என்று நான் பல முறை வருத்தப்பட்டிருக்கிறேன், கவலைப்பட்டிருக்கிறேன். ஐயோ, இன்னும் 10 ஆண்டுகள் என் பெற்றோர் இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். என்னுடைய ஃபாதர் மதர் 2 பேருமே நல்ல புக் ரீடர்ஸ், நல்ல புத்தகங்களை வாசிக்கின்றவர்கள் இருவருமே. அப்படி ஒரு அறிவார்ந்த பெற்றோர் என்னுடைய அப்பா அம்மா. இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் இருந்திருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும்னு நினைச்சு கவலைப்பட்டதுண்டு. இதை நான் வாலிப பிள்ளைகளுக்காய் சொல்லுகிறேன். நீங்கள் கண்காண உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுக்கு முன்பதாக இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் கனப்படுத்தி, அவர்களை மகிழ்வித்து, அவர்களை சந்தோஷப்படுத்தி நீங்கள் வாழ்ந்தால் நீங்கள் சுகித்திருப்பீர்கள். உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் தடையில்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். அல்லேலூயா. ஸோ நான் இன்றைக்கு பேசும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு 7 keys for Abraham's blessing. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு 7 திறவுகோலை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த சபைக்காக நான் ஜெபித்த போது இந்த தலைப்பை ஆண்டவர் கொடுத்தார். இது ஒரு தந்தையர் தினம் என்பதனாலே அது தொடர்புடைய செய்தி. இது நிறைய பிளெஸிங்ஸ் இருக்குது பிரியமானவர்களே. நாம் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னாகமம் 24:1 நீங்கள் வாசித்து பாருங்க. வசனங்களை நிறைய சொல்லுவேன் நான், நீங்க குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வாசிக்க நேரம் இருக்காது. அந்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். மற்றொரு வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுத்து சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர். ஆகவே இந்த தெய்வத்தை போல ஆசீர்வதிக்கிற வேறொரு சக்தி பூமியில இல்லை. ஒரு மனிதன் ஒன்றுக்கு உதவாதவனாய் இருக்கிற ஒரு மனிதன் அவர் தருகிற பிரமாணங்களின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை பின்பற்றுகிற போது, அவரை ஆராதனை செய்கிற போது, தொழுது கொள்கிற போது, அவன் இந்த பூமியிலே சுகித்திருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி தேவன் அவனுக்கு உதவி செய்கிறார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் இந்த உலகத்திலே 3 மிகப்பெரிய மார்க்கங்கள் அவரை முக்கியப்படுத்துகின்றன. முதலாவது மிகப்பெரிய ஒரு பழமையான மார்க்கம் யூத மார்க்கம். இந்த யூத மார்க்கம் ஆபிரகாமை தங்களுடைய முற்பிதாக்களில் முதன்மையானவர் என்று அவர்கள் முக்கியப்படுத்துகிறார்கள். இரண்டாவது மிகப்பெரிய மார்க்கம் கிறிஸ்தவ மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் ஆபிரகாமை விசுவாசிகளின் தகப்பன் என்று போற்றுகிறார்கள். மூன்றாவது மிகப்பெரிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். இஸ்லாமியர்கள் ஆபிரகாமை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபிகளிலே சிறந்த நபி இப்ராஹிம் என்று, இன்றைக்கும் இப்ராஹிம் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுக்கு தங்களுடைய மார்க்கத்திலே முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறார். இந்த 3 சந்ததிகளை நீங்கள் கவனித்தால், இந்த 3 சந்ததிகள் மேலும் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. யூதர்களுக்கு ஆண்டவர் நல்ல அறிவு செறிவை அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்திலேயே பொருளாதாரம் யாருடைய கையில் இருக்கிறது என்று கேட்டால் யூதருடைய கையில் இருக்கிறது. உலக வங்கி இப்பொழுது அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. அமெரிக்க ஐக்கிய தேசத்தின் மிகப்பெரிய வங்கிகள் எல்லாம் யூதர்களுடையது. கண்டுபிடிப்புகள் அவர்களுடையது. அதிகமான கண்டுபிடிப்புகள், நாம் பயன்படுத்தக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகளிலே 88% யூதர்கள் கண்டுபிடிச்சது. அடுத்து கிறிஸ்தவ மார்க்கம். இந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்த உலகத்தின் அதிகமான நிலப்பரப்பில் வாழ்கிறவர்கள் யார் என்றால் கிறிஸ்தவர்கள். அதிகமான பணப்புழக்கம் யாரிடத்தில் இருந்தால் கிறிஸ்தவர்கள். இது ஆபிரகாம் மூலம் வருகிற ஆசீர்வாதம். எப்படி வருகிறது கிறிஸ்தவர்களுக்கு என்பதை பின்பகுதியில் நான் சொல்லுகிறேன். மூன்றாவது இஸ்லாமிய மார்க்கம். அவர்களுக்கு எண்ணெய் வளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் ஈசா நபியை பிலீவ் பண்ணினா கூட ஈசா நபியினுடைய மரணத்தை பிலீவ் பண்றதில்லை. ஆனாலும் ஆபிரகாமுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தின்படி இஸ்லாமியர்கள் இந்த பூமியிலே எண்ணெய் வளத்துடன் வாழ்கிறார்கள்.
இப்படி ஆபிரகாமுடைய சந்ததிகள், இந்த 3 பிரதானமான சந்ததிகளும் இந்த பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஆபிரகாமுடைய பிளெஸிங்ஸ் நாம ரிசீவ் பண்ணணும்னா தேவைப்படக்கூடிய 7 கீஸ். இது உங்களுக்கான வார்த்தை. இந்த ஃபாதர் டேஸ்ல கர்த்தர் சொல்றாரு, அதனால சொல்றேன். 7 கீஸ். பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டு காலங்கள், துவக்க கால ஆதி அப்போஸ்தலருடைய காலத்திலும் கூட ஆபிரகாமினுடைய சந்ததியினர் என்று சொல்லிக் கொள்வதில் எல்லோருக்கும் பெருமை. நீங்கள் ரோமர் 11:1 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதுபோல 2 கொரிந்தியர் புஸ்தகம் 11:22 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஆபிரகாமுடைய சந்ததி என்றால் நானும் ஆபிரகாமுடைய சந்ததி தான். நான் பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவன், ஆபிரகாமுடைய சந்ததி என்று பெருமையோடு சொல்லுகிறார் இந்த பவுல். அது மாத்திரமல்ல, ஆபிரகாமை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 9:7. ரோமர் 9:7 யாராவது ஒரு வாசிக்கலாமே? ரோமன் chapter 9 verse number 7. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. போதும். ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அழைக்கப்பட்டாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல. ஏன் எல்லாரும் பிள்ளைகள் அல்லன்னு கேட்டீங்கன்னா, யோவான் 8:39 வாசித்து பாருங்க. ஏன் அவர்கள் எல்லாரும் பிள்ளைகள் அல்ல? ஆபிரகாமின் சந்ததிகள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் எல்லோரும் பிள்ளைகள் அல்ல. அந்த தகப்பனுடைய மக்கள் எல்லோரும் அல்ல. ஏன் என்று சொன்னால், இங்கே இயேசு சொல்லுகிறார். யோவான் 8:39 அதையும் வாசிக்கலாம். அதற்கு அவர்கள் ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. If you were Abraham's children, you would do the work of Abraham. ஆபிரகாமுடைய செயல்பாடுகள் எங்கே? நீங்கள் சொல்லுகிறீர்கள் நாங்கள் ஆபிரகாமுடைய மக்கள் என்று. ஆபிரகாம் உங்கள் தகப்பனானால் ஆபிரகாமுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், ஆபிரகாமுடைய கிரியைகள் இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாமை போல நீங்கள் இல்லாவிட்டால் இந்த ஆபிரகாமிற்குரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. இந்த தந்தையர் தினத்தில் நம்முடைய அந்த மூத்த தந்தையான ஆபிரகாமை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் வழியாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய செயல்பாடுகள், ஆபிரகாமுடைய கிரியைகள் இருக்க வேண்டும். இதை யாக்கோபு மற்றொரு இடத்துல சொல்லுகிறான். 2:21 யாக்கோபு 2:21 வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் chapter 2 verse number 21 டிஸ்ப்ளே பண்ண கூட போதும். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தினிடத்தில் செலுத்தின போது கிரியைகளினாலே அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாமை போல நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், ஆண்டவருடைய விருப்பம் அதுதான். ஆனால் ஆபிரகாம் கிரியை செய்தானே, அதை போன்ற அவருடைய கிரியைகளை, இந்த ஒரு விஷயம் மாத்திர கிரியைகள் என்று ப்ளூரல்ல வார்த்தை பயன்படுத்தப்படும் கிரியைகளிலே நாம் வெளிப்படுகிற போது ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவோம். அன்பிற்குரியவர்களே, இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேரும் ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. இந்த தந்தையர் தினத்திலே, இந்த தந்தையர் நாளிலே, ஃபாதர்ஸ் டேல நான் ஒரு நற்செய்தியோடு வந்திருக்கிறேன். நீங்கள் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க வேண்டியவர்கள். பின்ன ஏன் ஆசீர்வாதம் இல்லை? பின்ன ஏன் குறைவுகள்? பின்ன ஏன் நம்முடைய வாழ்க்கையில கூப்பாடுகள், சாபம் ஆட்டி படைக்கிறது? என்ன முயற்சி செய்தாலும் வெற்றி பெற முடியவில்லை. காரணம் என்ன? அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நிபந்தனைகளை வைத்திருந்தார். சில கிரியைகள் தேவனை அட்ராக்ட் பண்ணிச்சு. அதனுடைய 7 கிரியைகளை தான் சொல்ல போகிறேன். தான் கீஸ் நான் சொல்றேன். நம்பர் 1, தேவன் மேல் நாம் வைக்கிற விசுவாசத்தில் மிக உறுதியாக இருப்பது முதல் திறவுகோல். ஆபிரகாமிடத்தில் ஆண்டவர் காண்ட முதல் கிரியைன்னு சொன்னா விசுவாசத்தின் கிரியை. அவன் முழுமையாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். சில வசனங்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 15:6 மற்றும் ரோமர் 4வது அதிகாரம், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம். இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வாசிக்கணும். அதாவது ரோமர் 4வது அதிகாரம், கலாத்தியர் 3வது அதிகாரம், யாக்கோபு 2வது அதிகாரம். ஆதியாகமம் 15:6 வாசிக்கிறோம். அவன் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் விசுவாசத்தை உடையவனாக இருந்தான். அந்த விசுவாசத்திலே அவன் ஊன்ற கட்டப்பட்டான்.
நாம் அனைவரும் விசுவாசிக்கிறோம். ஆனால் விசுவாசம் என்பது நீங்கள் நினைக்கிறது போல ஒரு சின்ன ஒரு பாடம் அல்ல, அது ஒரு நீண்ட ஒரு பாடம். அவர்தான் அந்த விசுவாசத்தை துவக்கி வைக்கிறார், அவர்தான் முடித்து வைக்க வேண்டும். அக்கார்டிங் Hebrews chapter 12 verse number 1. அவர்தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறார், அவர்தான் முடித்து வைக்க முடியும். அப்போ விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுகிறது. ஆனால் 11ஆம் அதிகாரத்தை பார்த்தால் விசுவாசத்தினால என்னெல்லாம் நடந்தது என்றதனுடைய உச்சக்கட்டத்தை நீங்கள் பார்த்தீர்களே, ஆனால் இதுதான் விசுவாசத்தினுடைய வெளிப்பாடா என்ற சந்தேகங்கள் எழும்பும். விசுவாசத்தினுடைய செயல்பாடுகள் நாம் நினைக்கிறது போல சாதாரணமானதல்ல, அதான் சாதாரணமானது, அற்புதமானது. ஆகவே நம் அனைவருக்குள்ளும் கர்த்தர் விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார். ஆனால் அவர் எதிர்பார்க்கிற ரேஷியோ, அவர் எதிர்பார்க்கிற அளவிலே அந்த விசுவாசம் இருக்கிறதா என்றால் நிறைய பேருடைய லைஃப்ல அது இல்லை. மனுஷகுமாரன் வருகிற போது விசுவாசத்தை காண்பாரோ? அவர் எதிர்பார்க்கிற ரேஷியோல விசுவாசம் இல்லைன்னா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. எகிப்து என்பது இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு அல்லது உலகத்திற்கு அடையாளமான ஞானார்த்தமான ஒரு வார்த்தை. எகிப்திலிருந்து ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு கானானுக்குள் பிரவேசிப்பதற்கு அழைப்பு பெற்றார்கள். கானான் என்பது பரலோகத்துக்கு ஞானார்த்தமான வார்த்தை. அப்படி தேவன் எகிப்திலிருந்து ரட்சித்து விடுவித்துக் கொண்டு வந்த மக்கள் நிறைய பேர் கானானுக்குள்ளே பிரவேசிக்க முடியவில்லை. அவரிடத்தில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை என்று 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது வாக்கு சொல்லுகிறது. மன்னிக்க வேண்டும், நீங்கள் வசனங்களை குறித்து கொண்டால் உங்களுக்கு அது புரியும், வாசிப்பதற்கு நேரம் இல்லை. அவர்களிடத்தில் அதிகமானவரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஏன் பிரியமாய் இருந்ததில்லை என்றால், தேவன் பிரியமாய் இருக்க வேண்டுமானால் விசுவாசம் தேவை என்பதை எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. நீங்கள் இன்னொரு வசனத்தை நான் காண்பித்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யூதா 5வது வசனத்தில் கர்த்தர் எகிப்திலிருந்து ஜனங்களை ரட்சித்தார், வனாந்தரத்திலே கொண்டு வந்தார், பின்பு அவர்களில் விசுவாசியாதவர்களை தேவன் அழித்து போட்டார். நித்திய ராஜ்யத்துக்கு செல்வதற்கு அல்லது நித்திய பங்கு அடைவதற்கு அதுக்கே விசுவாசம் இத்தனை அவசியம் என்றால், ஆபிரகாமை போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களிடத்தில் என்னிடத்தில் எதிர்பார்க்கிற விசுவாசம் மிக பெரியது. ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை நாம் உடையவர்களாக எப்பொழுதும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம். ஏன் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை வழிநடத்தி கொண்டு வந்த மோசே கூட கானானுக்குள் போக முடியவில்லை? ஏன் என்றால், அவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுகிறது பாருங்கள். என்னாகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது, நம்பர்ஸ் சாப்டர் 20 verse number 12, அந்த வசனத்தில் வாசித்தால், நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. இந்த மோசேயும் ஆரோனும் தேவனை விசுவாசிக்கவில்லை என்கின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு அதிர்ச்சியை தருகிறது. அதனுடைய பொருள் என்ன? இந்த மோசே வளர்ந்த அளவுக்கு தக்கபடி அவனிடத்தில் விசுவாசத்தினுடைய முதிர்ச்சியை கர்த்தர் பார்க்க விரும்பினார். மற்றவர்களை விட அதிக விசுவாசம் உள்ளவன் மோசஸ். ஆனால் எப்படி மோசஸ் எப்படி விசுவாசம் உள்ளவனா இருந்தான்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, மோசே விசுவாசத்தினாலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுப்பதை பார்க்கலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுப்பதை தெரிந்து கொண்டான். விசுவாசத்தினாலே, விசுவாசத்திற்காக மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்தை வெறுத்தான். ஜோசப்பஸ் என்ற ஒரு எபிரேய வரலாற்று ஆசிரியன் இப்படி குறிப்பிடுகிறார். ஒரு பாரோ மன்னன் ஆகிறதுக்கு முன்னாடி 40 வயதுக்கு முன்னாடி 12 துறைகளில் டாக்டரேட் பண்ணியிருக்கணுமா. இந்த மோசஸ் 12 துறைகளிலே பாண்டியத்துவம் பெற்றவன். பாண்டியத்துவம் மீன்ஸ் டாக்டரேட். 12 துறைகளிலே மெடிசன். ஒரு டாக்டர் பட்டம் கிடைச்சாவே நம்மளை பிடிக்க முடியல யாரும். என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் ஒரு விஷயத்தில் டாக்டரேட் பண்ணிட்டீங்கன்னா யாரும் உங்கள் பக்கத்தில் வர முடியாது. பேருக்கு முன்னாடி போட்டுருவோம். எப்படி போடுவோம்? டாக்டர் சோன்சோ. பிஹெச்டி பண்ணிட்டாங்க அப்படின்னா எவ்வளவு மேன்மை. என்னுடைய நண்பர் ஒரு சொன்னார், பிரதர் பிஹெச்டினா வேற ஒன்றும் இல்லை, பெர்மனன்ட் ஹெட் டேமேஜ் அப்படின்னார். ஒரு டாக்டரேட் பண்ணா பிடிக்க முடியாது இல்ல. அவன் 12 துறைகளிலே டாக்டரேட் பண்ணனான். அவ்வளவு பெரிய அறிவாளி. எந்த வசனத்தின் அடிப்படையில் நான் சொல்லுகிறேன் என்றால்,
அப்போஸ்தலர் 7:23-24 வசனத்தின்படி அந்த வாக்கு சொல்லுகிறது, அவன் வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான், வார்த்தையிலும் செயல்களிலும் வல்லவனாக இருந்தான், எல்லா எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டான். இந்த வசனங்களை அடிப்படையாக வைத்துதான் ஜோசப்பஸ் எழுதுகிறார், 12 துறைகளிலே பாண்டித்துவம் பெற்றவன். அவ்வளவு பெரிய அறிவாளி. ஏன் அவைகளை விட்டு விட்டான் என்றால், பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது. எத்தனை பேர் எங்களுடைய தமிழ்நாட்டு அரசியலை பார்க்குறீங்கன்னு தெரியல. முன்னாடி ஒரு பெண் முதலமைச்சர் இருந்தார்கள், ஜெயலலிதா. அவர்கள் ஒரு மகனை தத்தெடுத்தார், அடாப்ட் பண்ணாங்க. அவருக்கு கல்யாணம் 100 கோடி ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணாங்க. ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டினுடைய முதலமைச்சர் வளர்ப்பு மகனுக்கு கல்யாணம் நடக்கணும்னா 100 கோடி. அங்கே பார்வோனுடைய குமாரத்தி என்பவள் ஒரு சாம்ராஜ்யத்தினுடைய அதிகார சக்தி கொண்டவள். அவளுடைய வளர்ப்பு மகன் என்கின்ற மிகப்பெரிய சாக்கியத்தை ஒருவன் விட்டு விடுகிறான் என்றால் எதனால் விட்டு விடுகிறான்? விசுவாசத்தினால். அந்த மோசேக்கே என்ன ஆயிடுச்சு போச்சு பாருங்க. மோசே போக முடியல. ஏன் போக முடியலன்னா, நீங்கள் என்னை பரிசுத்தம் பண்ணும்படி என்னை விசுவாசியாமற் போனபடியினால் கானானுக்குள்ள போக முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கருத்தாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். ஹல்லேலூயா. பிரைஸ் எவாஞ்சலிக்கல் அசெம்பிளின்னு சொன்னா விசுவாசத்தில் நிமிர்ந்து நிற்கிறவர்கள். நம்முடைய விசுவாசத்தை உலகத்தின் சபைகள் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் இகபர ஆசீர்வாதங்களுக்காக அவரை நான் விசுவாசிப்பதல்ல. எனக்கு அன்பானவர்களே, பரலோகத்தின் மகிமை அனுபவிக்கும்படி எப்பொழுது விசுவாசத்தில் திளைத்தவர்களாக வளர்ந்தவர்களாக இருப்பதற்கு தேவன் நமக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா. அதான் முதல் கீ. செகண்ட் கீ, இரண்டாவது ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். எபிரேயர் 11:8 நாம் வாசிக்கிறோம், அவன் கீழ்ப்படிந்தான். நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொன்னவுடனே எதை பற்றி யோசிக்கல, தன்னுடைய ஜாதி ஜனத்தை விட்டு விட்டு போகிறான். இங்க இருக்கிறவங்கள நிறைய பேர் தமிழ் மக்களா இருக்கிறதுனால ஏதோ ஒரு பூர்வீகம் தமிழ்நாட்டுக்காரங்களா இருப்பீங்க. ஒன்று மதுரையா இருக்கும், திருநெல்வேலியா இருக்கும், இல்லைன்னா தூத்துக்குடியா இருக்கும், ஏதோ ஒரு ஊரா இருக்கும். உங்களுக்கு இப்ப திடீர்னு ஆண்டவர் மகனே மகளே எல்லாவற்றையும் மலேசியாவில் இருக்கிற ஆஸ்தி பாஸ்தி எல்லாத்தையும் விட்டுட்டு தாய் மண்ணுக்கு வந்து விடனா எத்தனை பேர் வருவீங்க? இது பேசுறது தேவன் மாதிரி தெரியலையே. சாத்தானா இருந்தாலும் இருக்கணும். இப்படி இல்லாம கொடுமைப்படுத்துவார் ஆண்டவர். நம்ம அதை பிலீவ் பண்ண மாட்டோம். பாருங்க, சொந்த இனத்தை ஜனத்தை தங்களுடைய சொத்துக்களை எல்லாவற்றையும் விட்டு விட்டு தேவன் கூப்பிடுகிறார். எதை பற்றி யோசிக்கல, இம்மீடியட்டா அவன் ஒபே பண்ணா. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்திற்கு இரண்டாவது திறவுகோல். ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம ஒப்புக்கொடு, சப்மிட் பண்றது. எத்தனை பேர் இன்றைக்கு ஆண்டவர் சபையில நான் ஒரு 45 மினிட்ஸ் பேசுறேன்னு வச்சுங்களேன், 45 நிமிஷம் உங்களுக்கு பிரயோஜனமா இருக்குன்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் உடம்பு இங்க இருக்கும், அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கண்ணை திறந்து தூங்குறாங்க. நிறைய இடங்கள் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணெலாம் திறந்துருக்கு, ஆனால் தூங்கிட்டு இருப்பாங்க. நான் உண்மையை சொல்கிறேன், எங்கள் சர்ச்சில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாரு. ஃப்ரெண்டில் உட்காந்துருப்பார், அப்படியே பார்ப்பார். என்ன பேசணும்னே தெரியாது அவருக்கு. 40 நிமிஷம் பேசணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 45 மினிட்ஸில் பாஸ்டர் மெசேஜ் கொடுக்கும்போது ஏதோ ஒரு இடத்தில் உங்களுக்கான ரேமா இருக்கும். உங்களோட கர்த்தர் பேசுவார், உங்களுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்துவார், நீ பின்பற்ற வேண்டிய விஷயங்களை சொல்லுவார். தயவு செய்து இங்கே கவனித்து நீங்கள் ஒபே பண்ணிட்டீங்கன்னா, ஏன் சர்ச் கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னை கர்த்தர் நாட்டி இருக்கிற இடம் திருச்சபை. சோ என்னோடு இந்த இடத்துல கர்த்தர் பேசுகிறார். ஒவ்வொரு முறையும் இந்த புல்பிட்டில் நின்று நான் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிற போது 45 மினிட்ஸும் பிரயோஜனமா இருக்கு. சில நேரங்களில் சில கெஸ்ட் ஸ்பீக்கர் வரும்போது, இப்போ நீங்கள் என்ன எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல, நீ எப்போ முடிப்பானது கொலையா கொள்றான்னு நினைச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. எல்லாரும் மெசேஜ் நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. பாஸ்டர் ஒரு டிஃப்ரெண்ட் மெசேஜ் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்வைட் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு இஷ்டமில்லாத செய்திக்கு நடுவில் கூட உங்களுக்கான ரேம வார்த்தை இருக்கும். ஆனால் கவனிக்கணும், நம்ம கவனிக்கணும். ஒரு பாஸ்டர் காட்டு வழியே போயிட்டு இருந்திருக்கிறார். யாரோ தன்னை பின்தொடர்வது போல ஒரு ஃபீலிங். மெதுவாக திரும்பி பார்த்துருக்கிறார். ஒரு சிங்கம். சிங்கம் பின்னாடி இருந்தால் என்ன ஆகும் பாருங்க. நடுங்கி போச்சு அவருக்கு. எடுத்தாரு ஓட்டம், ஒரே ஓட்டம். இது கதை தான், நடந்ததில்லை. பயங்கர ஸ்பீடில் ஓடுறார். சிங்கம் விடலை. இவர் ஓட சிங்கம் ஓட கடைசியில் சிங்கம் பிடிச்சிருச்சு. யாரை பிடிச்சிருச்சு? நீங்கள் நல்லா கதை கேட்குறீங்க.
பிடிச்சிச்சு. அவர் பாஸ்டர் சொன்னார் சிங்கத்தை பார்த்து, சிங்கம் நல்லா இருப்பேன், என்னை ஒன்றும் பண்ணிடாத, நான் நல்ல பிரசங்கம் பண்ணுவேன், நான் பேசுனா எல்லாரும் மயங்கிடுவாங்க. டக்குன்னு விட்டுருச்சான். எது எங்க பிரசங்கம் ஒன்று பார்க்கலாம். பாஸ்டர் பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்கிறார், ஒரு 10 நிமிஷம் பேசியிருக்கிறார். அந்த சிங்கத்துக்கு கண்ணெலாம் சொருக ஆரம்பிச்சிருச்சான். அந்த கேப்பை பயன்படுத்திட்டு எடுத்தாரா மறுபடியும் ஓட்டம். ரொம்ப தூரம் ஓடினோடனே இந்த சிங்கம் மெதுவாக கண் விழிச்சு சொன்னிச்சான், நல்ல வேலை தூங்குற மாதிரி நடித்தேன், இல்லைன்னா அந்த ஆள் பேசியே கொண்டு இருப்பானுச்சான். அப்படி கூட சம்டைம்ஸ் நடக்கும். ஐயோ எப்போ இந்த ஆள் முடிப்பான்னு தெரியலையே. யார் வந்து நின்னாலும் பிரியமானவர், கழுதையை கொண்டு பேசுகிறவர், சேவலை கொண்டு பேசுகிறவர் இல்லையா? அவர் நமக்கான ரேமா வச்சிருப்பார். நீங்க பின்பற்ற வேண்டிய, ஒபே பண்ண வேண்டிய விஷயங்கள் திருச்சபையிலே செய்தி கொடுக்கிற போது அல்லது ஆராதனை செய்கிற போது கர்த்தர்களோடு இடைபட முடியும். குறித்து வைத்துக் கொண்டு அதற்கு நீங்க ஒபே பண்ணுவீர்களே ஆனால் அதுதான் ஆசீர்வாதத்துக்கான 2வது திறவுகோல். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு நீ எகிப்துக்கு போக வேண்டாம், கேரளூரில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவன் ஒபே பண்ணான். நடந்தது என்ன? ஈசாக்கு விதை விதைத்தான், 100 மடங்கு அவனுக்கு பலன் கொடுத்தார். அவன் விருத்தி அடைந்தான், ஐஸ்வர்யனாக மாறினான். சத்துருக்கள் பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு ஐஸ்வர்யம். ஏசேக்கு சித்தினாவிலே தோல்வி என்ற போதிலும் ரெகபோத் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஒபீடியன்ட், கீழ்ப்படுகிற அந்த குணம். உபாகமம் இணை சட்டம் என்று அழைக்கப்படுகிற உபாகமத்தின் 28ஆம் அதிகாரத்தில் இந்த திருமறைக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, இந்த தெய்வீக வசனங்களுக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், பிரமிப்படைய பண்ணுகிற ஆசீர்வாதங்கள். இன்றைக்கும் அந்த வார்த்தைகளுக்கு உயிருண்டு. நீங்கள் இந்த வசனத்துக்கு நடுங்கிறவர்களாக இருந்தால், தெய்வீக வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருந்தால், என கண்பான தேவ மக்களே, அவர் உங்களை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார். 3வது கீ, 3rd கீ. நான் வந்து நீங்கள் ஒரு பைபிள் ஸ்டடி மாதிரி சாதாரணமாக எடுத்துகிட்டு போகாதீங்க. நான் பேசுகிற அந்த வார்த்தை உங்களுக்கான பிரைஸ் எவாஞ்சலிக்கல் அசம்பிளிக்கு கடவுள் கொடுக்கிற ரேமா வார்த்தை. அல்லேலூயா. நான் திட்டமாய் உணர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த சபையின் அங்கத்தினர் இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The 3rd point என்னன்னா, he was faithful man. நெகமியா chapter 9 verse number 8. நெகமியா புத்தகத்திலே அந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். டிஸ்ப்ளே பண்ண முடியுமா அந்த வசனத்தை வேகமாக? நெகமியா chapter 9 verse number 8. அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு, you found his heart faithful before you. அவனுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கர்த்தர் கண்டார். 7, 8 சேர்ந்து வாசித்து பாருங்க. ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார், அவனுடைய இருதயத்தை உண்மையுள்ளதாக கர்த்தர் கண்டார். உண்மையுள்ளவன் பரிபூரண, யாருக்கு ஆசீர்வாதம்? உண்மையுள்ள மனுஷன். கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், நீங்க கொஞ்சத்தில் உண்மையா இருந்தீங்கன்னா அநேகத்தில் ஆசீர்வாதம். கொஞ்சத்தில் உண்மையா இருந்தா, இப்ப முழுசு உண்மையா இருந்தா அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. என்னுடைய தாய் சின்ன வயசுல 13 வயது வரைக்கும் தான் தாயோடு இருந்தேன். விவரம் தெரிஞ்ச நாளிலிருந்து தூங்குறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாட்ட டிப்ஸ் கேட்பேன். இது சொன்னாதான், கதை சொன்னாதான் தூங்குவேன்னு அடம் பிடிக்கிறது. எங்கள் அம்மா நல்ல கதை சொல்லுவாங்க. அவங்க சொன்ன கதை ஒன்று ஞாபகம் வருது எனக்கு. எங்கள் அம்மா சொன்ன கதையில் இப்போ பிரசங்கத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஒரு கிங் மாறு வேடம் போட்டு இந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு நைட்டில் ட்ராவல் பண்ணுறார் மாறு வேடத்தில். அப்போது ஒரு திருடன் திருடுவதற்கு போயிட்டுருக்கிறான். இந்த கிங் அதை பார்த்துட்டார். அவனுக்கு முன்னாடி போய் நின்னார். எப்பா இந்த டைமில் எங்கப்பா போகிறேன்? அவன் சொன்ன அவரை பார்த்து, நான் திருட போகிறேன்னா. ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சி. திருட போகிறேன் எப்படியா வெளிப்படையாக சொல்கிறது? என்னப்பா நீ போகிறது திருட போகிற, நீ உண்மையை சொல்கிறியே? அது என்னங்க பண்ணுறது? எங்கள் அம்மா சாகும்போது ஒரு சத்தியம் கேட்டாங்க. என்னம்மா சத்தியம்னு கேட்டேன். இனிமே நீ ஜீவனுள்ள காலமெல்லாம் பொய் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறான்னாங்க. உணர்ச்சி வசப்பட்டு சத்தியம் பண்ணிட்டேன். அதனால் நான் வந்து எங்கே போனாலும் என்ன செஞ்சிடுறது, உண்மையை சொல்லிடுறதுன்னு சொன்னான். ராஜாவுக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இப்படி ஒருத்தனா செய்கிற தொழில் திருட்டு தொழில், ஆனால் அவன் பொய் சொல்ல மாட்டான், அதில் உண்மையாக இருக்கான் பாருங்க அவன். ராஜா என்ன பண்ணார், சரிப்பா இன்னைக்கு எங்கே திருட போகிற? இன்னைக்கு அரண்மனைக்கு போகிறேன்றான். ராஜாவுக்கு அடப்பா நம்ம வீட்டுக்கு போகிறான்னு இவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. சரி ஏன் அங்கே போகிற?
இல்லை ராஜா வந்து டைமண்ட்ஸ் கொஞ்சம் வச்சுருக்கிறாரு, நான் எடுக்க போகிறேன். ராஜா எங்கே வச்சுருக்கான்னு தெரியுமா? அந்த பொக்கிஷம் எங்கேன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது, ஆனால் போய் தான் தேடணும். சரி, நான் உன்னோட பார்ட்னராக சேர்ந்துக்கிறேன், அந்த இடம் எனக்கு நல்லா தெரியும், நான் கரெக்டாக சொல்கிறேன், நீ திருடுனா எனக்கு என்ன தருவேன்னு கேட்டார். 50-50ன்னா நான் என்ன திருடனோ உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. நல்ல டீல். ராஜா கரெக்டாக கொண்டு போய் அந்த பொக்கிஷரையை காமிச்சிட்டார். அந்த காலங்களில் கண்ணுக்கோள்னு சொல்லுவாங்க, ஒரு கம்பி கொடுத்து அப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க, ஒரு ஆள் உள்ளே போகிற மாதிரி வெட்டி எடுத்துரும். இந்தியாவில் தமிழ்நாட்டில் அது அந்த காலத்தில் திருடுறதுக்கு பயன்படுது டெக்னிக் அது. அதை வச்சு ஓட்ட போட்டான், உள்ளே போயிட்டான், போன ஸ்பீடுக்கு வெளியில் வந்துட்டான். என்னப்பா இவ்வளோ குயிக்காக வந்துட்டியே? இல்லை, வைரத்தை கண்டுபிடிச்சிட்டேன். எத்தனை வைரம் எடுத்தேன்னு? 2 வைரம். 2 தான் இருந்துச்சான்னு கேட்டார் ராஜா. 3 இருந்துச்சு. அப்போ என் 3 எடுக்கலை? அதில் சில சிக்கல் இருக்குன்னா. என்னப்பா சிக்கல்? 3 எடுத்தோம்னா நம்ம என்ன செய்ய முடியாது, பிரிக்கிறது கஷ்டம், உடைக்கணும். 2வது ஒரு முக்கியமான விஷயம் என்ன, பாவம் ராஜா ஆசைப்பட்டு சேர்த்து வச்சிருக்கிறார். ஒன்றை வச்சுட்டு போனவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ராஜாவுக்கு ரொம்ப டச்சிங் ஆயிடுச்சு. இவன் திருடுறவன் இவ்வளோ நல்ல திருடனா இருக்கிறானே, ரைட், பரவாயில்ல. அதனால இப்போதைக்கு ரொம்ப ஆசைப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒன்று எனக்கு ஒன்று. சரிப்பா, நாளைக்கு எங்கே திருட போகலாம்? என்ன எப்படி இருக்கு இங்கே? ஒரு நாள் ரெஸ்ட்டு வேணாமா? இன்னைக்கு ரெஸ்ட் போ, நாளைக்கு ரெஸ்ட்டு, நாளை கழிச்சு போகலாம். சரி, எப்படி நான் உன்னை மறுபடியும் தொடர்பு கொள்வது? அந்த தேரடி தெரு முக்கு வீடு, முனுசாமி என் பேர், அட்ரஸை சொல்லிட்டான். அடுத்த நாள் அந்த அரண்மனையே கலோபரம் ஆயிடுச்சு. பொக்கிஷரை ஓட்ட போட்டாங்க, திருடு போயிடுச்சு. ராஜா மந்திரியை கூப்பிட்டார், என்ன திருடு போயிருக்குன்னு பார்த்துட்டு வா. அந்த மந்திரி போன ஸ்பீடுக்கு திரும்பி வந்தா. ராஜா, வைரங்களை காணோம். எத்தனை வைரம்? 3 வைரத்தை காணாங்க. உங்களுக்கு புரியல? புரிஞ்சிருச்சு. 3 வைரத்தை திருடுறது 2 வைரம் தான், இவன் 3 வைரன்றான். சரி, ஓரமா நெல். சேவர்களை கூப்பிட்டான். இந்த தேரடி தெடு முக்கு வீடும் இல்லை, முனியசாமின்னு ஒருத்தர் இருக்கிறான்ப்பா, அவன் நைட் டியூட்டி பார்த்து தூங்கிட்டு இருப்பான், தட்டி எழுப்பிட்டு வா. அந்த சேவர்கள் போனாங்க. போய் அவங்க எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. அவன் பதறிடிச்சு ஓடி வந்து ராஜா காலில், ஐயோ நான் வேற வழி இல்லாமல் திருடிட்டேன், நீங்கள் தெரிஞ்சா அவங்களை கூட்டு சேர்த்துருப்பேன், ராஜா என்னை மன்னித்து கொள்ளுங்க. சரிப்பா, அவங்க அம்மாவுக்கு செய்த சத்தியத்தை போல எனக்கு ஒரு சத்தியம் பண்ணுவியான்னு கேட்டார் ராஜா. என்ன சத்தியம்? இனிமேல் ஜென்மத்துக்கு திருட மாட்டேன்னு சத்தியம் பண்ணுறான். எனக்கு வேலை கொடுத்தா நான் அதை செய்கிறேன்றான். சரி, நான் வேலை தரேன், இந்த சத்தியம் பண்ணு, இனிமேல் ஜென்மத்துக்கும். மந்திரியை செக் பண்ண சொன்னால் இந்த பக்கம் சொருகி இருக்கிறார் அவர். அவனை கொண்டு ஜெயிலில் போடு, இனிமேல் இவன் தாண்டா மந்திரினா. இது ஒரு ஸ்டோரி, அந்த காலத்தில் நடந்துச்சா நடக்கலையான்னு தெரியல. ஆனால் ஸ்டோரியினுடைய கருத்து பார்க்கணும் நீங்கள். அவன் செய்தது திருட்டு தொழில், ஆனால் அதிலே கொஞ்சம் உண்மை இருந்துச்சு பாருங்க, அந்த உண்மை தான் அவனுக்கு உயர்வு. ஒரு மனுஷனே இப்படி ஒரு மனுஷனுக்கு உயர்வை கொடுக்க முடியும்னா, என்னை உங்களை படைத்த கடவுள் நீங்கள் வெளிப்படுத்துகிற ஒவ்வொரு உண்மைக்கும் ஒரு உயர்வை கர்த்தர் வச்சிருக்கிறார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்க பழகுங்கள். ஏன் ஆசீர்வாதம் இல்லை, ஏன் நன்மை இல்லை, ஏன் நான் உயர்த்தப்படவில்லை என்று சொன்னால், நான் உண்மையற்று போய் இருக்கிறேன். என் வாழ்க்கையினுடைய பல பகுதிகளிலே உண்மையற்ற அந்த சகாப்தம் இருக்கிறது, உண்மையற்ற நிலை இருக்கிறது. என்னை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அந்த உணர்வோடு உண்மையாக இருங்கள். கர்த்தருக்கு முன்னாடி உண்மையா இருங்க. எனக்கு ஒரு நல்ல நண்பர் ஜகார்த்தாவில் இருக்கிறார். அவர் இஸ்லாமிய மனிதர், இயேசுவை ஏற்றுக்கொண்டார், மிகப்பெரிய கோடீஸ்வரன். அவரை நான் சந்தித்த விதம் ஆச்சரியமானது, டிவைன் கனெக்ஷன். அது என்னை மிகவும் நேசிப்பார். இந்தோனேஷியாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சர்ச்சை எனக்கு கட்டி கொடுத்துருக்கிறார் பாருங்க. எனக்கு ஆச்சரியம். இந்தோனேஷியா வந்து மணி வேல்யூ ரொம்ப கம்மி, ஆனால் ஒரு இந்தோனேஷியா எனக்கு ஒரு சர்ச்சே கட்டி கொடுத்துருக்கிறார். ஒரு பெரிய தொகையில் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுத்துருக்கிறார். அப்போ என்ன சொன்னார், கைவல்யம், நீங்கள் ஆகஸ்ட் என்னை வந்து பாருங்க, கேன் யூ கம் டு திஸ் கேன் யூ கம் டு ஜகர்த்தா திஸ் மந்த், அந்த ஆகஸ்ட் மந்த் என்று சொன்னார். சரி, நான் வரேன். ஆகஸ்ட் முதல் வாரத்தில் ட்ராவல்ஸில் என்னுடைய பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு டிக்கெட் போட சொன்னேன். ட்ராவல்ஸ் என்னை கூப்பிட்டாங்க. பிரதர், உங்களுடைய பாஸ்போர்ட் முடிஞ்சு போச்சு, நீங்கள் மலேசியா போயிட்டு மறுபடியும் மலேசியா மட்டும் போனீங்கன்னா பிரச்சனை இல்லை, அங்கேருந்து நீங்கள் இந்தோனேஷியா போனால் உங்களுக்கு புது பாஸ்போர்ட் எடுக்கணும். அந்த நாட்களில் ஆன்லைன்லாம் கிடையாது, நீண்ட கியூ. அதிகாலையில் ஒரு 300 பேர் அது கியூவில் இருக்கிறாங்க. ஒருத்தர் சொன்னார், இன்னைக்கு இந்த கியூ போகாது, நீங்கள் வரணுன்னா ஏழியாக வந்து நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்க. 2-3 பேர் சொல்லிட்டாங்க. சரி, என்னடா அப்படி ஆயிடுச்சே, அன்றைக்கி தான் எனக்கு டைம், அதுக்கு பிறகு பாஸ்போர்ட்டுக்காக நான் அலைய முடியாது. ஒரு ஏஜெண்ட் ஒருத்தர் வந்தா, சார் இந்த கியூவுக்கு முன்னாடி நீங்கள் போக விரும்புகிறீங்களா, கொஞ்சம் எனக்கு அமௌண்ட் கொடுத்தா நான் உங்களை விட்டுறேன் முன்னாடி.
நான் யோசிக்கல, ஓகே அப்படின்னேன். அவனே கூட்டு போனா அப்ளிகேஷன், ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த கசாப்பு கடைக்காரனுக்கு பின்னாடி ஆடு போகும் பாருங்க, அது மாதிரி போயிட்டு இருக்கிறேன் நான். கடைசி அந்த கியூக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்திட்டு என்னுடைய ஃப்ரெண்டு தான் கை காமிப்போம், உள்ளர போயிடுங்க. அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். என்னுடைய மனசில் பயங்கர கில்ட்டி. கடவுள் பார்த்துட்டே இருக்கிறார். 350 பேருக்கு முன்னாடி நான் லஞ்சம் கொடுத்துட்டு இந்த பாஸ்போர்ட் கடவுச்சீட்டை வாங்கணுமா? பாஸ்போர்ட்டுக்கு தமிழில் கடவுச்சீட்டு. இந்த கடவுச்சீட்டை வாங்கணுமா? என்னுடைய மனசாட்சிக்கு கடவுள் பார்த்துட்டே இருக்கிறார். நான் உண்மையாக இருக்கணுமே. அவர் கூப்பிட்டேன், பிரதர் இங்கே வாங்கலேன். அவர் சஹாபுதீன், முஸ்லீம். என்னை மன்னிச்சுக்கோங்க பிரதர், நான் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறேன். இவங்ககிட்ட லஞ்சம் கொடுத்துட்டு இவ்வளோ பேருக்கு முன்னாடி போய் நான் பாஸ்போர்ட் வாங்க விரும்பலை. என்னுடைய மனசுக்கு இடம் கொடுக்கல. தயவுசெய்து என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு 200 rupees கையில் கொடுத்து சாப்பிடுங்க நல்லா. என்னை எல்லாத்தையும் அவர், நான் ஆண்டவர் ஊழியம் செய்யணும்னு எல்லாத்தையும் கொடுத்துட்டார் அவர். அந்த முறை நான் ஜகத்தா போகலை, இந்தோனேஷியா போகலை. ஆனால் என் மனசில் ஜகத்தா போக முடியாட்ட என்ன பரலோகத்துக்கு போயிடலாம். என்ன சொல்கிறீங்க? ஜகத்தா கிடக்குது, ஜகத்தா. அதுக்கு பிறகு பல முறை நான் அந்த தேசத்துக்கு போய் வருகிறேன். இப்பவும் போய் தான் வர்றேன். அன்பிற்குரியவர்களே, உண்மையாக இருக்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. யாரெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். 4th key, 4வது, விட்டு கொடுக்கிறது. சில நேரங்களில் ஃப்ளஷ் நமக்கு அதிகமாக அந்த உணர்வுனால சின்ன விஷயத்துக்கு கூட சண்டை போடுறோம். ஆர்கியூமெண்ட்ஸ், டிவிஷன்ஸ் வந்துடுது, பிரச்சனை, கசப்பு, பொறாமைகள். விட்டு கொடுக்கிற மனசு இல்லை. நான் இந்த ஆபிரகாமை மிகவும் ரசித்து ருசித்து வாசித்து இருக்கிறேன். இந்த 13வது அதிகாரத்தில் we are brothers, லோத்துட்டு சொல்ல, நாம் சகோதரர்கள். நீ வடக்கே போனா நான் தெற்கே போறேன். 8:9, 13:8-9 நினைக்கிறேன். நீ தெற்கு பக்கம் போனா வடக்கு பக்கம் போகிறேன், மேற்கே போனா கிழக்கே போகிறேன். நீ செலக்ட் பண்ணிக்கோ, நாம சண்டை போட வேண்டாம். இந்த நெருக்கடியான தருணத்தில் நாம வாக்குவாதம் பண்ண வேண்டாம், நாம சண்டை போட வேண்டாம். இவன் தன்னுடைய அண்ணன் மகனுக்கு விட்டு கொடுக்கிறான். தமிழில் ஒரு வார்த்தை, பழமொழி உண்டு, விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போக மாட்டார்கள். கெட்டு போகிறவர்கள் உங்களுக்கு தெரியுது, ரொம்ப சந்தோஷம். கெட்டு போறவங்க விட்டு கொடுக்கவே மாட்டான். விட்டு கொடுக்கிறவன் ஒரு நாளும். உறவுகளை நீங்க பில்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒருவருடைய குறைகளை சகித்து பொறுத்து தாங்கி போகணும். குறிப்பாக சர்ச்சில் இது பல குடும்பங்கள் ஒன்றா சங்கமிக்கிற இடம். எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் எப்போதும் மனசில் ஒன்று வச்சுக்கணும், நான் யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ண மாட்டேன், கசப்போடு இருக்க மாட்டேன், விட்டு கொடுத்துருவேன். சர்ச்சில் கர்த்தரை நீ ஆராதிப்பதற்கு கொண்டு வந்திருக்கிறார். சில நேரங்களில் இந்த என்ன சொல்கிறது, ஆர்கனைஸ் பண்ணும்போது நாம் விரும்பாத ஒன்று நடக்கலாம். பாஸ்டர் ஏன் அப்படி பண்ணிட்டாரு, இந்த எல்டர் ஏன் அப்படி பண்ணிட்டாருன்னு மற்றவங்க மேலே ஒரு தப்பு அபிப்பிராயம் வரும்படியான சில சூழ்நிலைகளை பிசாசை கிரியேட் பண்ணுவான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் நீங்கள் விட்டு கொடுங்கள். ஒரு தையல் கலைஞர், அவருடைய பேரை தாத்தாவை பார்த்துட்டே இருந்தான். அந்த தாத்தா ஊசி எடுத்து தன்னுடைய தலைப்பாகையில குத்திக்கிட்டார். கத்திரிக்கோளை எடுத்து என்ன பண்ணார், வெட்டிட்டு அப்படி தூக்கி துணி மேலே போட்டார். தாத்தாவை பார்த்து பேரன் கேட்டான், ஏன் தாத்தா இந்த ஊசியை தலைப்பாகையில் ரொம்ப மரியாதையாக வைக்கிற, ஆனால் இவ்வளோ பெரிய கத்திரிக்கோளை தூக்கி எறியலையே ஏன் அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், ஊசி சேர்க்கும், கத்திரிக்கோள் பிரிக்கும். பிரிக்கிறவங்க எல்லாரும் தரையில தான், சேர்க்கிறவங்க எல்லாரும் தலையில தான். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க உறவுகளை சேர்க்கிறவர்களாக இருந்தால், உறவுகளை தக்க வைக்கிறவர்களாக இருந்தால், நீங்க எப்போதும் தலையில தான். God will honor you. எல்லா ஜனத்துக்கு முன்னாடி நீங்க உயர்வான நிலையில் இருப்பீங்க. சில பாருங்க வெட்டுவாங்க, டக்குன்னு வெட்டுவாங்க, உறவுகளை விரும்புவதில்லை. இந்த தந்தையர் தினத்திலே நீங்க தீர்மானம் பண்ணணும். நான் ஒவ்வொருத்தர் தீர்மானம் பண்ணணும். எல்லா சந்தர்ப்பத்திலையும் நான் இணைக்கின்ற பாலமாக இருக்கிறேனா? விட்டு கொடுக்க, சின்ன சின்ன விஷயத்துல கூட விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இல்லையே தேவ பிள்ளைகளிடத்துல. சின்ன ஒரு விஷயம், ஸ்மால் மேட்டர். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க கடனாளின்றார். நீங்க உயிரே கொடுக்க, உயிரை கொடுக்க வேண்டாம், உயிரை எடுக்காம இருந்தா ரைட். உயிரை கொடுக்கறது அப்புறம் பார்ப்போம், முதல்ல அடுத்தவங்க உயிரை. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல கூட பிரச்சனை என்னன்னா, இந்த விட்டு கொடுக்கறது இல்லை. கணவன் மனைவிக்குள்ள இன்டர்நேஷனலாக எல்லா இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை அதுதான். நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் செய்யுங்களேன். எப்படி வைங்க கையை. இந்த பெருவரல் நம்முடைய பேரண்ட்,
இந்த விரல் வந்து நம்முடைய பிரதர்ஸ், நடுவிரல் வந்து சொந்தங்கள். இந்த விரல் மோதிர விரல் இருக்கு பாருங்க, அது ஹஸ்பண்ட் ஒய்ஃப். சுண்டு விரல் சில்ட்ரன்ஸ். இப்போ சொல்லுங்க, பேரண்ட்ஸ், அடுத்து பிரதர்ஸ், உடன்பிறப்புகள், சகோதரிகளாக இருக்கலாம். அடுத்து இது ரிலேட்டிவ்ஸ். இது இது இப்போ இந்த நடுவிரலை அப்படி ஃபோல்ட் பண்ணுங்க. நடுவிரல் நான் எப்படி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? எல்லாரும் செஞ்சு பாருங்க, அப்போ தான் மறக்காமல் இருக்கும். வச்சிட்டிங்களா? இப்போ இந்த பெருவிரலை கொஞ்சம் பிரித்து பாருங்க. பிரியுதா? அப்படி சிலங்களை பெற்றோர்களை பிரிய வேண்டிய கட்டாயம் இருக்கும், நமக்கு பிரிஞ்சு தான் ஆகணும். இந்த விரல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், சுண்டு விரல், இந்த மோதிர விரல் பிரிங்க. மோதிர விரலை பிரிச்சு யாருக்கெல்லாம் பிரியுது? யாராவது ஒருத்தங்க இருப்பீங்க. இந்த மோதிர விரல் யாருக்கு பிரியுது? இவ்வளவு பேர் இருக்கிறோம். மோதிர விரல் யாருக்கு பிரியுது? அதனால தான் வெட்டிங் ரிங் எங்க மாட்டுறாங்க? இது வந்து கடவுள் கொடுக்கிற இணைப்பு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இணைப்புன்றது கடவுள் கொடுக்கிற இணைப்பு. இந்த இணைப்பு எப்போதும் பிரியாம இருக்கணும். ஸோ அது மாதிரி விட்டு கொடுக்கிற விஷயம் பாருங்க. விட்டு கொடுக்கறதும், ஹஸ்பண்ட் ஒரு விஷயம் சொல்லிட்டாருன்னா விட்டுருங்க. மனைவி ஒன்று சொன்னாங்கன்னா ரைட் போயிட்டோம், விட்டுருங்க. முதல்ல நீங்கள் குடும்பத்தில் ஆரம்பிங்க, அதை அப்புறம் சர்ச்சில் ஆரம்பிக்கலாம். விரல் தான் எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரெண்டு விரல், இது கணவன், இது மனைவி. இப்படி சேருங்க. இங்கே ஒரு இடைவெளி இருக்குதா? இந்த விரல் ஒட்டலை. ஸ்ட்ரைட்டாக வச்சிங்கன்னா அந்த விரல் ஒட்டலை இல்லை. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு செட் ஆகாது கணவர்கிட்ட அல்லது மனைவிட்ட, சில விஷயங்கள் உங்களுக்கு செட் ஆகாது. அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இப்படி மாற்றணும். இப்படி மாற்றிட்டீங்கன்னா என்னாச்சு? உங்களுக்கு புரியலையா? எய்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நீங்கள் இப்படி இருக்கிற வரைக்கும் ஒட்ட மாட்டீங்க. யாரோ ஒருத்தனை விட்டு கொடுக்கணும். எப்படி அப்படின்னா கரெக்டாக பொருந்தும். நல்லா கவனிக்கணும். ஹஸ்பண்ட்ஸ் மாதிரியே ஒய்ஃப்ஸ் படைக்கப்படலை. கணவன்மார் படைக்கப்பட்டது வேற ஒரு நோக்கத்தோடு, மனைவி வேறு நோக்கத்தோடு. ரெண்டு பேருடைய ரசனையும் வெவ்வேறு. குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு ஹஸ்பண்ட்க்கு வந்து ஒரு நாளைக்கு 7000 வார்த்தை பேசலாம். உதான் சொல்கிறேன். ஒய்ஃப் வந்து 14,000 வார்த்தை பேசணும். ஏன் அப்படின்னா, அப்படிதான் படைச்சிருக்கிறார் ஆண்டவர். ஏன் படைச்சிருக்கிறார் அப்படி? ஆதாம் படைக்கப்பட்ட போது அவன் பேசுவதற்கு அங்கே யாருமே இல்லை. ஆனால் ஏவாள் படைக்கப்பட்ட போது இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க. அதை ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாள் காலையில் எந்திரிச்சிங்கன்னா 7000 வார்த்தை நீங்கள் வெளியில் பேசிட்டு வந்துடுவீங்க. வீட்டில் ஒரு ஆத்மா இருக்குது. அது எத்தனை ஆயிரம் வார்த்தையோடு இருக்குது? 14,000. என்னங்க நீங்கள் போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க. அது எதுனா அவங்க விஷயத்தை கொட்டுறதுக்காக ஸ்டார்டிங் பாயிண்ட். அதெல்லாம் நல்லபடியாக இருந்துச்சு, தூங்கு பேசாமல், பயங்கர டயர்டாக இருக்குது அப்படின்னு படுத்துருவாங்க. இப்போ இந்த அம்மாட்ட எத்தனை ஆயிரம் வார்த்தை இருக்குது? இப்போ அடுத்த நாள் ஆகுது. அதே மாதிரி இப்போ எத்தனாயிரம் வார்த்தை? இப்படியே கூட்டிகிட்டே போகும். 60,000 வார்த்தை, 70,000 வார்த்தை. ஒரு நாள் குக்கர் வெடிக்கும் பாருங்க. அது மாதிரி எங்கள் போதகர் ஒருத்தர் சொல்லுவார், அந்த நாளை சகிப்பவன் யார்? ஏன்னா அவங்க அப்படி தான் அதான் புரிஞ்சுக்கணும். நிறைய ஹஸ்பண்ட்ஸ் புரிஞ்சுக்கிறது இல்லை. இந்த லாங்குவேஜ் ஏரியா, மூளையில் லாங்குவேஜ் ஏரியா வந்து பெண்களுக்கு அதிகம், ஆண்களுக்கு ரொம்ப குறைவு. சைக்காலஜி நான் சொல்கிறது. மூளையில் மொழி பகுதின்னு ஒன்று இருக்குது. மொழிகளை உள்வாங்கிக் கொள்கிற பகுதி, லாங்குவேஜ் ஏரியா. அது வந்து பெண்களுக்கு அதிகம். திடீர்னு ஒரு நாள் உங்கள்கிட்ட கேட்பாங்க, ஏங்க இந்த சேரீ எப்போ வாங்கணும்னு சொல்லுங்கள் அப்படிமா. எத்தனை பேர் கேட்டால் சொல்லியிருக்கீங்க? சுட்டு போட்டாலும் ஞாபகம் வராது. அதை விட பிள்ளைகளுடைய பர்த்டே கேட்பாங்க பாருங்க, பிறந்த நாள். நிறைய சகோதரன்மார் அதில் தோற்று போகிறாங்க. சரி, விஷயத்துக்கு வருவோம். என்னுடைய நேரம் ஓடிட்டுருக்கு. விட்டு
கொடுத்தல் என்கிற அந்த கேரக்டர் பாருங்க, ரொம்ப அற்புதமானது. ஆபிரகாம் அதை செய்தான். அதுதான் அவனுடைய ஆசீர்வாதத்திற்கு அடித்தளம். முதலாவது விசுவாசம், இரண்டாவது கீழ்ப்படிதல், மூன்றாவது உண்மை, நாலாவது விட்டு கொடுத்தல், ஐந்தாவது தன்னுடைய பின் சந்ததிகளுக்கு ஆண்டவரை குறித்தும் அவருடைய கற்பனைகளை குறித்தும் அறிவிப்பதில் கவனமாக இருந்தான். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கையை அடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துகிற பணியை மிகச் சரியாய் செய்தான். ஆதாரம் ஆதியாகமம் 18:19. ஆண்டவர் அவனை குறித்து சொல்லுகிறார், ஆபிரகாம் தன்னுடைய பின் சந்ததிகளுக்கு என்னை குறித்து, என் கற்பனைகளை குறித்து, நல்ல அழகா இருக்கு பாருங்க, அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான். நம்ம ரொம்ப வீக்கா இருக்கிறோம். நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்த விஷயங்களை நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு கடத்துகிறோமா? இந்த உலகத்தில் அதிகமான ஞானத்தோடு செயல்படுகிற ஒரு சமூகம் யூத சமூகம். நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஒரு ஆய்வை செய்தேன். டாப் 100 யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஒரு இடத்துல எங்களுடைய இந்தியா இருக்குதான்னு பார்த்தா ஒரு இடத்துல கூட இல்லை. டாப் 100 யூனிவர்சிட்டி. டாப் 10 யூனிவர்சிட்டி வேர்ல்டு வைடாக 2 இடத்துல இஸ்ரேலுடைய யூனிவர்சிட்டி இருக்குது. டாப் 10ல் ஒன்று செயின் வைஸ்மான் யூனிவர்சிட்டி, அதர் ஒன் டெல் அவிவ் யூனிவர்சிட்டி. ஒரு குட்டி நாடு. டாப் 100ல் எங்களுடைய பரந்த தேசம் பாரத தேசம் இந்தியா இல்லை, மலேசியா இல்லை, சிங்கப்பூர் இல்லை. ஆனால் டாப் 10ல் 2 இடத்துல இருக்காங்க அவங்க. எப்படி இவங்க 1948 தான் சுதந்திரம் வாங்கினா? விவசாயத்துக்குரிய பூமி இங்கே இல்லை, ஆனால் விவசாயத்தை நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணி செய்கிறாங்க. நோபல் பரிசு வாங்கினது இந்தியாவில் 5 பேர் 6 பேரை தான். ஆனால் யூதர்கள் 90க்கும் அதிகமான பேர் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கண்டுபிடிப்புகள் 88% நம்மளுடைய கண்டுபிடிப்பு. எல்லா துறையிலையும் அச்சீவ் பண்றாங்க. இப்போ குண்டு போடப்பட்டால் அதிகம் தாக்காதபடி டோம் செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டோமா செட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பெரிய வலை பின்னப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு தெரியாது. ஹைஜாக் பண்ற ஃப்ளைட் ஹைஜாக் பண்ற அந்த குழுவினருக்கு சவால் இடுறாங்க. அவங்க எங்களுடைய இஸ்ரேலுடைய ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணி பாரு, உன்னால முடியாது. அப்படி ஹைஜாக் பண்ணா உள்ள வச்சு ஷூட் பண்ணிடுவான். அவ்வளவு டெக்னாலஜி. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு பிரைன் அப்படின்னு ஒரு ஆய்வு மேற்கொண்ட போது அமெரிக்காவில் ஒருத்தர் அந்த ஆய்வு மேற்கொண்டு கடைசியில் கீழே எழுதுறாரு. என்ன எழுதுனான்னா, ஒவ்வொரு யூத தாயும் 6 வயது வரைக்கும் குழந்தையை வளர்க்கணும், 6லேருந்து 12 வயசுக்குள்ள தகப்பன் வளர்க்கணும். 6 வயது வரைக்கும் பொறுப்பு தாயினுடையது, 6லேருந்து 12 வரைக்கும் தகப்பனுடையது. அந்த 6லேருந்து 12க்குள்ள ஒவ்வொரு தகப்பனும் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு ட்ரேட் சொல்லிக் கொடுக்கணும், கைத்தொழில். அப்படிதான் இயேசுவுக்கு யோசேப்பு தச்சு தொழில் சொல்லிக் கொடுத்தார். அதை விட மிக முக்கியமான விஷயம் தோரா இருக்கு பாருங்க. இந்த தோராவை 12 வயசுக்குள்ள மனப்பாடம் பண்ண வைக்கிறாங்க. இன்னைக்கும் அவர் எழுதினாரு, இந்த ஹோலி ஸ்கிரிப்சர் 12 வயசுக்குள்ள பிள்ளைகளுடைய மனசுல பதிகிறதுனால அவங்களுடைய பிரெயின் ரொம்ப அழகா வேலை செய்யுதுன்னு சொல்றார். நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம், நம்முடைய சந்ததி, நம்முடைய காலங்கள் நம்மை கர்த்தர் ரட்சித்தார். பிள்ளைகளை விட்டு விடாதீர்கள் தகப்பன்மார்களே, தந்தைமார்களே, பிள்ளைகளை விட்டு விட வேண்டாம். பிள்ளைகளுக்கு இறை வார்த்தைகளை சொல்லிக் கொடுப்போம். ஏதாவது ஒரு விதத்தில் பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்போம். இணைச்சட்டம் என்று அழைக்கப்படுகிற உபாகமத்தில் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள் மற்றும் 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள், 11-21, 32-46 பல இடங்களிலே, உபாகமத்தில் மாத்திரம் இத்தனை இடங்கள் இருக்குது. 6-6, 4-9-10, 11-21, 32-46 இப்படி பல்வேறு இடங்களிலே உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், இதை உங்கள் பின் சந்ததிகளுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே மறந்து விட வேண்டாம், தேவனுடைய கற்பனைகளை ஆபிரகாம் பின் சந்ததிகளுக்கு சொன்னார். ஆகவேதான் ஆபிரகாமுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. எத்தனை சொல்லியிருக்கிறேன்? 5. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் 2 பாயிண்ட் சொல்லி முடிச்சிடுறேன். 6வது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதுல மிக கவனம் உள்ளவனாக இருந்தான். லோத்து காப்பாற்றப்பட்டதற்கான காரணத்தை 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுது. லோத்து எப்படி காப்பாற்றப்பட்டான், எதனால் காப்பாற்றப்பட்டான்? சோதோம் கொமோரா அழிந்து போய் இருக்க லோத்து
காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவன் நீதிமானாய் இருந்தான், நீதியுள்ள தன் இருதயத்தில் வாதிக்கப்பட்டான் என்று பேதுரு எழுதுகிறார். ஆனால் அது மாத்திரமல்ல காரணம். அதை விட முதலாவது காரணம் ஆதியாகமம் 19:29 இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தால், சோதோமை அழைக்கிறதுக்கு முன்பதாக ஆபிரகாமை நினைத்து, 29 21 இல்ல 29, ஆபிரகாமை நினைத்து. நீங்கள் 18ஆம் அதிகாரம் 22 31 32 வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் தேவனோடு பரிந்து பேசுகிறான் லோத்துவுக்காக. ஆபிரகாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவன், மற்றவர்களுக்காக மண்டாடுகிறவன். யாரெல்லாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறீங்களோ அவங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக வேண்டிக் கொண்ட போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார். இறுதியாக ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு 7ஆவதாக நாம் பின்பற்ற வேண்டியது இறை பயம், இறை அச்சம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். 12ஆம் அதிகாரத்தில் அழைக்கப்படுகிறான். 13ஆம் அதிகாரத்தில் லோத்து விட்டு பிரிகிறான். 14ஆம் அதிகாரத்தில் லோத்துக்காக யுத்தம் செய்கிறான். 15ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் பின் சந்தைகளை குறித்து பேசுகிறார். 16ஆம் அதிகாரத்தில் ஆகாரை திருமணம் செய்து கொள்கிறான். 17ஆம் அதிகாரத்தில் சர்வ வல்லமையுள்ள தேவனாக கர்த்தர் வெளிப்படுகிறார். 18ஆம் அதிகாரத்தில் தூதனை உபசரிக்கிறதும் சோதோமுக்காக பரிந்து பேசுவதும் இருக்கிறது. 19ஆம் அதிகாரம் முழுக்க லோத்துவினுடைய சம்பவம். 20ஆம் அதிகாரத்தில் அபிமெலேக்கோடு தொடர்புடைய விஷயங்கள் இங்கே பார்க்கலாம். 21ஆம் அதிகாரத்தில் ஆகாரை வனாந்தரத்துக்கு ஆபிரகாம் அனுப்பிவிடுகிறான். இப்போ 22ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, அதனுடைய 12வது வசனத்தில் ஆபிரகாமை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று அறிந்திருக்கிறேன். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப முன்னாடி அந்த பயம் இல்லையா? இருந்தது. ஆனா தேவன் எதிர்பார்க்கிற ரேஷியோ, தேவன் எதிர்பார்க்கிற அந்த அந்த அளவிலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லை. இந்த வசனத்துக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டான். 24:1 ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்திலும் ஆசீர்வதித்தார். 24:35 ஆபிரகாம் சீமானாய் இருந்தான். கர்த்தருக்கு பயப்படுகிற போது, அவர் எதிர்பார்க்கிற அளவிலே கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது அவர் தருகிற ஆசீர்வாதம் அளவிட முடியாத ஆசீர்வாதமா இருக்கும். இந்த சபை பிரைஸ் எவாஞ்சலிக்கல் அசெம்பிளி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தோடு வரணும். வருகிற காலமெல்லாம் அந்த ஆசீர்வாதம் உங்க சிரசுக்கு மேல வரணும். ஏன் இன்னும் குறை இருக்குது? ஏன் இன்னும் பிரச்சனை? இன்னும் தரித்திரம் ஏன்? சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறான், 34ஆம் சங்கீதத்தின் 9வது வசனம், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறை இல்லை. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தால் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருக்கிறவர்கள் தான் நன்றாயிருப்பார்கள் என்று பிரசங்கி 8:12 வாசிக்கிறோம். அவருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு அஞ்சி வாழ்கிற வாழ்க்கை. நாம் அனைவரும் கண்களை மூடி எளிமை நின்று, ஆண்டவரே, இந்த ஆபிரகாமுடைய பிளெஸிங்க்கு தேவைப்படுகிற இந்த 7 திறவுகோலை நான் பிராக்டிஸ் பண்ண எனக்கு உதவி செய்யும். இந்த தந்தையர் தினத்திலே ஆபிரகாம் எங்களுடைய தகப்பன் என்று நாங்கள் சொல்லிக்கொள்ளும்படி, ஆபிரகாம் எங்களுடைய தந்தை என்று சொல்லிக்கொள்ளும்படி இயேசு சுவாமி எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தம்முடைய ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கின்றார். சங்கீதம் 31:19 சொல்லுகிறது, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. தகப்பன்மார், தந்தைமார் மனசுல நீங்கள் இருத்திக் கொள்ள வேண்டிய விடயம், உங்கள் மூலமாக ஒரு ஸ்பிரிச்சுவல் அசெட் உங்க பிள்ளைகளுக்கு போய் சேரணும். அப்படின்னா அந்த ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கான அந்த 7 கீஸை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறீர்களா? கீழ்ப்படிதலோடு தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறீர்களா? உண்மையுள்ளவர்களாக இருக்க முடிகிறதா? விட்டு கொடுக்கிறோமா? மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிறோமா? மன்றாடுகிறோமா? தேவனுக்கு பயந்து வாழ்கிறோமா? அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒப்பு கொடுப்போம். ஹalleluya. Thank you, Holy Spirit.